ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்கு பணம் பல வகையில் வரணும், கடன் பிரச்சனை தீரணும். அதுக்கு ஒரு வேத ஜோதியத்தின்படி ஒரு பரிகாரம் சொல்கிறேன், ஒரு வழிபாடு சொல்கிறேன். வழிபாடு வீட்டில் செய்யலாம். இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3-10 கூடையவன், தைரிய வீரிய சேனாபதி, கர்ம சேனாபதி, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரை இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 3 மாதத்துக்கு சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. அதனால் வீட்டில் ஒரு மகாலட்சுமி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது. சரியா நேர்களே, கடன் பிரச்சனையே இருக்காது. அதே நேரத்தில் பணம் பல வகையில் வரும். நான் சொல்கிற ஒரு 3 பொருட்களை ஒன்றா சேர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடன் அடையும். 15 நாட்களில் பண வரவு அதிகமாகும். இந்த 3 பொருளுமே வீட்டில் கிடைக்கும். சரியா நேர்களே, இந்த 3 பொருளுமே மகாலட்சுமியோட அனுக்கிரகம் இருக்குது. அந்த பொருட்களை வாங்கி நான் சொல்கிற அன்றைக்கி வாங்கி சொல்கிற விதத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கு. அடியேன் வீட்டில் நானும் இதை வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். ஆண்ட முன்னத்தில் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, கடன் இல்லாமல் இருக்கிறேன், நோய் நொடி இல்லாமல் இருக்கேன். நல்லபடியாக போகுது. நாலு ஒரு மேனி பொழுது ஒன்றுமா நல்ல விதமாக இருக்குது. அதனால் சிம்ம ராசியில் ஒரு சாமானியப்பட்ட மக்கள், மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணுங்க. இதுக்கு நிறைய பொருள் செலவுலாம் ஆக போகிறது கிடையாது. நேரங்காலம் பார்த்து ஒரு சின்ன காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 3 பொருளால் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு பணம் பல வகையில் வரும். அதுக்குண்டான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தெரியும், ரிசோர்ஸ் தெரியும். சரியா, பணம் வருவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆள் மாறிடுவீங்க. செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இந்த பூஜை பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரவாரம் இரவு 8 to 9 ஒரு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மண் அகல் விளக்கு, பெரிய சட்டி, கிளியாஞ்சட்டி பெரிய சட்டி, அதாவது பெரிய தீபம் போடும் பார்த்தீங்களா, அந்த அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. மண் சட்டி வாங்கிக்கோங்க. அந்த மண் சட்டி செவ்வாயோட அனுக்கிரகம். ஏன்னா மண்ணுனாலே செவ்வாய் தான். ராசிக்கு 4-9 கூடையவன், அதாவது சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி, செவ்வாயோட அனுக்கிரகம் வந்துருச்சு. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 50 கிராம் வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடக்கும். அது ஒரு 50 கிராம் வெண்கடுகு வாங்கிக்கோங்க. அடுத்து 6 ஏலக்காய், நல்ல ஏலக்காய், அதாவது சுத்தமான ஏலக்காய், உடசல் இல்லாத ஏலக்காய், 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். சரியா, இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மண் சட்டியில் அந்த அகல் விளக்கில் வெண்கடுகை போட்டு பரப்பிடுறீங்க. அதுக்கு மேலே 6 ஏலக்காய் வச்சிடுறீங்க. ஒரே ஒரு பச்சை கற்பூரம் மகாலட்சுமியோட அம்சம். பச்சை கற்பூர துண்டை அதை வச்சிடுறீங்க. இதை வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணுறீங்க. பூஜை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி படத்தை கண்டிப்பாக வைக்கணும். சிம்ம ராசிக்கு தைரியலட்சுமி படத்தை வைக்கணும். தைரியலட்சுமி படம் வேணுங்கிறவங்க அடியங்கிட்ட கிழங்கு நான் அனுப்பிடுவேன், ஃப்ரீயாகவே அனுப்பிடுவேன். அதுபோல் சிம்ம கணபதி படம் இருக்கணும். சிம்ம கணபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் சிம்ம கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசியில் வேறு கேது இருக்கிறாரு. அதனால் சிம்ம கணபதி படத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணணும். சிம்ம கணபதி படம், தைரியலட்சுமி படம், அதுபோக நீங்கள் முருகப்பெருமான் படம், உங்களுக்கு வேண்டிய படம்லாம் வச்சுக்கலாம். பொதுவாக சிம்ம ராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் மொத்தம் 3 கிரகங்கள் தான். புதன், சுக்கிரன், செவ்வாய். சரியா, புதன், சுக்கிரன், செவ்வாய் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல யோக பலன்களை கொடுக்கும். குரு கூட 5-8 கூடையவர் தான். அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலுமே பிரச்சனையை கொடுப்பாரு. நிபந்தனையின்றி நல்ல பலன்களை கொடுக்குற கிரகம் புதனும் செவ்வாயும் சுக்கிரனும் தான். அதனால் நீங்கள் மகாலட்சுமி படத்தை வச்சுக்கலாம், பெருமாள் படத்தை வச்சுக்கலாம், விநாயகர் படம் ரொம்ப முக்கியம், அடுத்து முருகப்பெருமான் படம். இந்த 4 படம் கம்பல்சரியாக இருக்கணும். இந்த படத்தை வச்சுட்டு பூஜை ஆரம்பிங்க. பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைங்க, தீர்த்தம் வைங்க, துளசி போடுங்க, மல்லிகைப்பூ போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, இல்லைன்னா பன்னீர் ஊற்றுங்க, குங்குமம் போடுங்க, சந்தனம் போடுங்க. விபூதி போட வேண்டாம். ஏன்னா இது மகாலட்சுமியோட பூஜை. அதனால் விபூதியை தவிர்த்துருங்க. விபூதியை நெத்தியில் வேணால் பூசிக்கலாம். ஆனால் அந்த பஞ்சபாத்திரத்தில் போட வேண்டாம். பஞ்சபாத்திரத்தில் பன்னீர் அல்லது பச்சை கற்பூரம், குங்குமம், சந்தனம், மஞ்சள் போட்டுக்கலாம். பஞ்சபாத்திரத்தை ரெடி பண்ணிடுங்க. பஞ்சபாத்திரம்னா என்ன, அந்த தீர்த்த பாத்திரம் அது ரொம்ப இருக்கணும். எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் இது இருக்கணும். அதுபோக 2 செவ்வாழைப்பழம் 2 முருகப்பெருமானுக்கு, அடுத்து 2 வெத்தலைப்பாக்கு மகாலட்சுமிக்கு. பிருகுமங்கல யோகம், அருமையான அமைப்பு. சரியா, 2 செவ்வாழைப்பழம், 2 வெத்தலைப்பாக்கு வச்சுருங்க. மற்றபடி நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் எதுவும் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், உங்கள் சௌகரியம் தான். சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை இல்லைனா பால் வைக்கலாம். சரியா, இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரியும். இப்போ எதுக்கு இந்த வீடியோ இந்த பரிகாரத்தை நான் செய்ய சொல்கிறேன்னா, இப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். தனித்த சுக்கிரனா ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறுவார். அடுத்து 11ஆம் இடத்துல குரு கூட சேருவார். ஸோ சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால இந்த காலத்தில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறையும். ஏன்னா சனி பகவான் சுக்கிரனை தான்
அசுர குருவாக ஏற்றுக்கிட்டாரு. சுக்கிரனை தான் அந்த குருநாதனாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா சுக்கிர வழிபாடு அதிகப்படுத்திக்கணும், பிரச்சனை குறையும். சரியா? சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகம், அசுப கிரகம். சுக்கிரன் ஒரு சுப கிரகம், இயற்கை சுபர். அதனால் அந்த கெடுபலங்கள் எல்லாத்தையுமே சுக்கிரன் கெடுத்துருவார், சுக்கிரன் தடுத்துருவார். அதனால தான் அந்த மகாலட்சுமி பூஜை பண்ண சொல்கிறேன். அதுபோல் சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட சகோதரர். அதனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சுக்கிரனோட அருள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3-10 கூடிய அருள் கிடைக்கிறதுனால ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, வெற்றி இருக்கும், ஆள் ஜெயிச்சாண்டியாக இருப்பீங்க, நல்லபடியாக இருப்பீங்க, கர்மம் தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ரைட்டு. வெள்ளிக்கிழமை இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருங்க. இரவு 8 to 9. நான் சொன்ன மாதிரி அந்த கிளியாஞ்சட்டியில் 50 கிராம் வெண்கடுகு, அதுக்கு மேலே 6 ஏலக்காய், ஒரு பச்சை கருப்பூரத்தை வச்சு பூஜையை பண்ணுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கள், மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள், அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புகிறேன். ஏற்கனவே நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். மகாலட்சுமி மந்திரம், குபேர மந்திரம் வேணும் சார் அப்படின்னா அதை கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறோம்னா சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரைவயலட்சுமியை போற்றி, சௌபாகலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, திருமகளை ஸ்ரீதேவி நாராயணியை போற்றி அப்படின்னு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணி முடித்த பின்னாடி ஆராத்தி எடுங்க. ஆராத்தி எடுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆராத்தி எப்படி எடுக்கணும்னா, ஒரு மஞ்சள் தட்டு, பித்தளை தட்டு, மஞ்சள் தட்டுன்னு சொல்ல முடியாது, பித்தளை தட்டு, கற்பூர தட்டு கிடையாது, சின்ன பித்தளை தட்டில் ஒரு வெத்தலையை வைங்க. வெத்தலையை வச்சுட்டு அதில் ஒரு சொட்டு நெய்யை ஊற்றி தடவிடுங்க. வெத்தலை முழுக்க தடவிட்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது 3ஐயும் வச்சிடணும். ஒரு வெத்தலையில் நெய்யை தடவிட்டு ஒரு பச்சை கற்பூர துண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு வச்சுட்டு அதை பொருத்தி ஆராதனை பண்ணுங்கள். ஆராத்தி எடுங்க. தெய்வத்துக்கெல்லாம் காட்டுங்க, வீடு முழுக்க காட்டுங்க, வாசப்படி நிலவாசலை காட்டுங்க, எல்லோரும் தொட்டு கும்பிடுங்க. அந்த ஆராத்தி எடுத்த கற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அணைஞ்சிரும். அந்த வெத்தலை எடுத்து அப்படியே ஓரமாக ஒரு இடத்துல போட்டுருங்க. கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. மரத்துக்கு அடியிலலாம் போடக்கூடாது. சரியா? மரத்துக்கு அடியில் போடக்கூடாது. கால் மீது படாமல் இடமா ஒரு ஓரமாக போட்டுருங்க. ஜலம் இருந்தால் ஜலத்தில் போட்டுடலாம். ஆறு, ஓடை, குட்டை எது இருந்தாலும் போட்டுடலாம். கால் மீது படாத இடம் புதரில் கூட போடலாம். சில வீட்டுக்கு முன்னாடி சில புதர்கள் இருக்கும், அதுக்குள்ளே ஆளுகள்லாம் போக மாட்டாங்க, நமக்கு தெரியும். சரியா? நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டுருங்க. முச்சந்திலாம் போடக்கூடாது. சில பேர் சில காரியத்தை பண்ணிட்டு முச்சந்தில் போடுவாங்க, அது பெரிய பாவம். சரியா? இது பாவத்தை சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். முச்சந்திலெலாம் போடக்கூடாது. சரியா? 4 பேர் நடக்கிற இடத்துலலாம் சில பேர் சில இதை கழிச்சிட்டு போடுவாங்க. அது வந்து என்னென்னா அது ரிட்டன் ஆயிரும் உங்களுக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள். ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம். சரியா? அதனால் நீங்கள் வந்து என் காரியம் முடிஞ்சு போச்சு, நான் எங்கிட்டனாலும் போடுவேன் அப்படின்னு நினச்சி சில பேர் முச்சந்திலாம் போடுவாங்க. 4 பேர் வந்துட்டு போகிற இடமே அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. தான் காரியம் முடிஞ்சால் போதும்னு சொல்லி முச்சந்தியில் வைப்பானுங்க. அப்படி வைக்கிறவன் நல்லாவே இருக்க மாட்டான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு ஜோதிடர் முறையில் அது செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் செஞ்சேன்னா தெய்வம் ஏற்றுக்குறோம். நீ செய்கிற காரியம் பிறருக்கு இடைஞ்சலாக இருக்குன்னா தெய்வம் ஏற்றுக்காது. ஏன்னா உன் மனசுக்கு வேணால் நல்லதாக தெரியும், நான் பெருசாக செஞ்சுட்டேன், பெரிய ஏற்பாடு பண்ணிட்டேன், ஊரை அடைச்சி திருவிழா தேர் இழுத்தேன், ஊரை அடைச்சி ஸ்டேஜ் போட்டு பெரிய திருவிழா நடத்தினேன், அதெல்லாம் அதுக்கு பலன் இருக்காது. எந்த ஒரு காரியமுமே ஒரு உயிருக்கு துன்புறுத்தாமல் ஒரு நல்லபடியாக செஞ்சோம்னா அந்த காரியம் இறைவனால் பாராட்டப்படும். இறைவன் அந்த காரியத்தை ஏற்றுக்குருவார். இதை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லலை. ஏன்னா சொன்னோம்னா ஸ்கிப் ஆயிரும். நம்ம நேராக வீடியோவுக்கு வந்துடுவோம். சொல்ல வந்த காரியத்தை வந்துடுறேன். அது சொல்ல வந்த விஷயம் எதுக்குன்னா, இந்த நிறைய பேர் இதெல்லாம் செய்கிறாங்க, இந்த முச்சந்தில் போடுறது, கழிச்சு போட்டுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. பெண்கள் தான் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணினீங்கன்னா பாவம் உங்களுக்கு தான். அதை ஓரஞ்சாரமாக ஒரு இடத்துல போடுங்க. இது என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஆரத்தி இடத்த கொண்டு போய் ஒரு ஓரஞ்சாரமாக போட்டுருங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க, உங்கள் வேண்டுதலாம் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், குடும்ப பிரச்சனையை சொல்லுங்கள், தொழில் பிரச்சனையை சொல்லுங்கள், உத்தியோக பிரச்சனையை சொல்லுங்கள், தேக ஆரோக்கிய சரியில்லாம் அதை சொல்லுங்கள், எல்லா பிரச்சனையை சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள், தெய்வத்துக்கு முன்னாடி மண்டிட்டு கும்பிடுங்க. என்ன பண்ணுங்கன்னா, பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி அந்த மண் சட்டி இருக்குல்ல, கிளியா சட்டியில் பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டிடுங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் துணியை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும். ஒரு கர்ச்சிப்பு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த கிளியாஞ்சட்டியை அதில் நடுவில் வச்சுட்டு அந்த பொருட்கள்லாம் அப்படியே இருக்கணும். அதை அப்படியே மடித்து மஞ்சள் நூலால் கட்டி ஒரு பொட்டணமாக வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே எங்கே வைக்கணும்னா பீரோவில் வைக்கலாம். இப்போ அடியெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய ட்ராயரில் வச்சுருக்கிறேன். நான் ஜோதிட புக்கெல்லாம் எழுதுகிறேன் பார்த்தீங்களா, ஜாதக புக்கு எழுதுகிறேன், ட்ராயருக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்கு தினமும் கற்பூரம் காட்டுவேன், இது காட்டுவேன், பத்தி காட்டுவேன், ஆராத்தி எடுப்பேன். தினமும் அதுக்கு நம்ம ஆராத்தி எடுத்தோம்னா மகாலட்சுமி அப்படியே நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை வந்து வெள்ளிக்கிழமை செய்யலாம். இல்லைனா பரணி, பூரம், போராடம், சுக்கிரனுடைய நட்சத்திர வர அன்றைக்கி செய்யலாம், ஏகாதசி திதி அன்றைக்கி செய்யலாம். சரியா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, மிக நல்லாயிருக்கும். சிம்மராசிக்கு வந்து இப்போ சிக்கல் தீரும். இப்போ வந்து செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார், நல்ல அமைப்பு இல்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், சனிலாம் இருக்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கல் இருக்குது. இந்த நேரம் இதை செஞ்சிட்டிங்கன்னா அருமருந்தாக இருக்கும். சில விஷயத்தை சில நேரத்தில் தான் செய்யணும். நான் சொல்கிறேன், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எத்தனை பேர் காதில் விழுதுன்னு தெரியல. செஞ்சிங்கன்னா சுகப்படுவீர்கள், பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். சரியா? இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு ஆக போகிறது கிடையாது. ஒரு கிளியாஞ்சட்டி, 50 கிராம் வெண்கடுகு, ஒரு பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய், ஒரு மஞ்சள் துணி கூட வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். சரியா? வெள்ளை வேட்டி, பழைய வேட்டி இருந்தால் கூட அதை துவைச்சி அதை கட் பண்ணி மஞ்சளில் முக்கி அதை கூட மடித்து முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஓகே நேயர்களே, இதை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்யணும். சரியா? வெள்ளிக்கிழமை செய்யணும். செய்கிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சரியா? வீட்டில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. காலையிலே சுத்தம் பண்ணிடுங்க. பஞ்சகவியம் இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் தொளித்து வீடு முழுக்க தொடச்சி வச்சுருங்க. போட்டுருங்க. பஞ்சகவியம் கடையில் கிடைக்கும், பாட்டிலே கிடைக்கும். என் வீட்லேயே இருக்குது. என் வீட்டில் பன்னீர், பஞ்சகவியம், பச்சை கற்பூரம், சூடம்பத்தி, சாம்பிராணி எல்லாம் வச்சுருக்கிறேன். 9 வகை பொருட்களும் வச்சுருக்கிறேன். எல்லாம் இருந்தால் தான் மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள். ஸோ அதனால் பஞ்சகவியத்தை வச்சு தண்ணியில் தொளித்து வீட்டை நல்லா தொடச்சி பண்ணிடுங்க. பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஒரு நாளைக்கு. சுத்தபத்தமாக இருந்து காரியத்தை முடிங்க. நல்ல விதமாக இருக்கும். சரியா நேயர்களே? ஸோ இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படித்தான் போடுவேன், பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த மந்திரம் எது வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. சுலோகம் எது வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்தால் ₹1 கூட கடன் இருக்காது. கடன் அடையும். 15 நாட்களில் பண வரவு அதிகமாகும். சிம்ம ராசிக்கு இது சத்தியமாக நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் அல்ல இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு, மகம், பூரம், உத்திர நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த பொட்டணத்தை என்ன சார் செய்ய, நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் அந்த கிளியாஞ்சட்டியை வச்சுட்டோம், இது என்ன செய்யலாம் அப்படின்னா 6 மாதம் கழித்து மறுபடியும் இதை எடுங்க. 6 மாதம் கழித்து எடுத்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் வந்து எவாப்ரேஷன் ஆகிருக்கும், காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். வெண்கடுகும் ஏலக்காயும் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஓடுற தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா மரத்து அடியில் போட்டுருங்க. சரியா? வேப்ப மரம், ஆலமரம், பொங்க மரம், அரச மரம், இந்த மரத்து அடியில் போட்டுட்டு இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சரியா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யுங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தில் எது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குன்னா கேளுங்க. அதுபோக தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லிவிட்டு வாங்கி நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.